ஜெய்பீம் நமோ புதாய. ஞாயிறு தம்ம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். புத்தரும் அவர் தம்மும் பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த நூலிலிருந்து 94ஆம் பக்கத்துல நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இதுவரை நடந்த பகுதிகள் எல்லாமே ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு. இந்த நூல் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவர் தம்மமும் 8 நூல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல நூல் 4 மதமும் தம்மமும், நூல் 2 சமயமாற்ற செயற்பாடுகள், இது ரெண்டையும் முழுவதுமாக முடிச்சுட்டு இப்ப நம்ம நூல் 5 சங்கம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சங்கமுமே 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 5 பகுதிகளில் கடைசி பகுதியான இல்லறத்தாருக்குரிய வினய, இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வாரம் நம்ம பார்த்தது இந்த பகுதி தான். இதுல செல்வந்தருக்குரிய வினய, இல்லறத்தாருக்குரிய வினய, இது ரெண்டையும் நான் சொல்லியிருந்தேன். அதுல இல்லறத்தாருக்குரிய வினைய கீழே நமக்கு வர்றது எல்லாமே சிகாலா சுட்டால இருந்து வரக்கூடிய விஷயங்கள். அதனால திரிபிடகத்தில் இருக்கக்கூடிய சிகாலா சுட்டாவில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நான் சென்ற வாரம் சொன்னேன். இப்ப இந்த வாரம் அதையொட்டி டாக்டர் அம்பேத்கருடைய இந்த நூல்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சிகாலா சுட்டா அப்படிங்கிறதுல 6 திசைகள்ல எப்படி வணங்குறது, இந்த 6 திசை எதை குறிக்குது, வணங்குறதுனா எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு உறவு முறை, நம்ம வாழும் இந்த சமூகத்துல நமக்கு 6 வகையான உறவு முறைகளோட தான் நம்ம வாழ்றோம். எல்லாமே இதுக்குள்ளதான் அடங்கிடும். மனித உறவு முறைகளை பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று பெற்றோர்கள், இல்லைனா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், இன்னொரு சைடு நம்மளுடைய டீச்சர்ஸ் அல்லது நமக்கான ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு சைடு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஒரு சைடு நம்ம எம்ப்ளாயர்ஸ் அல்லது எம்ப்ளாயீஸ், இன்னொரு சைடு நம்மளுடைய கைட்ஸ், நம்மை வழிகாட்டக்கூடிய போதகர்கள். அப்ப இந்த 6 பேரோட நம்ம எப்படி நடந்துக்கணும்? வெறுமனே வணக்கம் அப்படிங்கிறது கைகூப்பி வணங்குறது கிடையாது, அல்லது அவங்க சிலை முன்னாடியோ அல்லது உருவப்படம் முன்னாடியோ பூஜை செய்யறது கிடையாது. வணங்குகிறது அப்படிங்கிறது, வணங்குறதுன்னா என்ன அப்படின்னா, இந்த 6 குழுவினருக்கும் நம்ம என்ன கடமை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா அவங்க நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிருவாங்க. அப்ப நம்ம கடமையை செய்யறது தான் வணங்குறதுன்னு அர்த்தம். அவங்க நமக்கு திருப்பி செய்யறது தான் நமக்கு அவர்கள் அளிக்கக்கூடிய ஆசீர்வாதம். அப்படிதான். ஸோ இதை நம்ம வணக்கம்ங்கிறது வெறுமனே கையில கூப்பி வணக்கம் செலுத்துறதும் அல்லது காலில் விழுறதும், அவங்க கையை தூக்கி நம்ம தலைமையில வச்சு ஆசீர்வாதம் பண்றதும் அதனால எந்த யூஸும் கிடையாது. நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும் அதை நம்ம சரியா செஞ்சிடணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா அவங்க நம்மளை உண்மையிலே பாதுகாத்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவுவாங்க எல்லாருமே. அப்ப அதுதான் உண்மையான வணக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு சிகாலாக்கு புத்தர் சொன்ன உடனே அந்த சிகாலா ஏத்துக்கிறாரு. அதைத்தான் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். இப்ப இந்த வாரம் இதே பகுதியை டாக்டர் அம்பேத்கருடைய அந்த நூல்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, குழந்தைகளுக்கான வினயம். குழந்தைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்பா அம்மாவை பார்த்து, நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது இவங்க நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா, அப்போ அவங்க வயதான பிறகு நம்ம பெரியவங்களான உடனே நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், காப்பாற்றணும், அந்த குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும். அப்ப நமக்கு இந்த குடும்பத்தின் ஒரு வாரிசுகளா இருந்தோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கும் அந்த குடும்பத்துக்கு, அதை நம்ம சரியா செய்யணும். அப்படின்னா தான் நம்ம பெற்றோர்களை வணங்குறோம்னு அர்த்தம். இது இல்லாம பெற்றோர்களை உயிரோடு இருக்கும்போது அவங்கள சரியா பார்த்துக்காம அவங்க இறந்த பிறகு பெரிய அளவுல போய் திதி கொடுக்கறது, பிண்டம் கொடுக்கறது, அவங்களுடைய படங்களுக்கு முன்னாடி படையல் போடுறது, இதெல்லாமே எதுவுமே பயனற்ற விஷயங்கள். அப்ப அவர்கள் வாழும்போது நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யணும். இதுதான் அது குழந்தைகள் பெற்றோர்களை நோக்கி வணக்கம் செய்யறதுக்கான உண்மையான அர்த்தம். அப்ப பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள் மீது இப்ப இந்த மாதிரி நம்ம கடமைகளை செய்யும் போது பெற்றோர்கள் குழந்தைகள் மீது அன்பா இருப்பாங்க. தீய செயல்கள்ல இருந்து நம்மளை தடுத்துருவாங்க, நல்ல செயல்களை செய்யறதுக்கு ஊக்குவிப்பாங்க. நமக்கு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய தொழிலையும் திறமையையும் நமக்கு வளர்த்து நமக்கு கல்வியெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அப்புறம் தகுந்த திருமண உறவை ஏற்படுத்தி தருவாங்க. அப்புறம் அவங்க காலத்துக்கு பிறகு அந்த குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டிய அந்த சொத்து எல்லாத்தையுமே குழந்தைகளுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஒரு சைக்கிள். அப்போ இந்த 2 வகையான உறவு முறையும் சரியா பராமரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அங்க ஒழுங்கா வணங்குறது நடக்குது அப்படிங்கிறது. இது வெறுமனே கைகளால் செலுத்துறது இல்லை வணக்கம், நம்மளுடைய சிந்தனையாலும் பேச்சினாலும் செயல்களினாலும் செய்யறது தான் உண்மையிலேயான வணக்கம். அப்ப இது குழந்தைகளுக்கான வினய தலைப்புகளை பார்த்தோம். அடுத்தது மாணவருக்குரிய வினை. மாணவர் என்ன செய்யணும்?
இருக்கையிலிருந்து எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும். எழுந்து நின்று அப்படிங்கிறது அது வந்து ஒரு உடல் மொழி. எழுந்து நின்று மரியாதை செலுத்துறது அப்படின்னு. ஆனால் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எந்திரிச்சு நிற்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நம்மளுடைய சமூகத்தில், அவரவர் சார்ந்த சமூகத்தில் மரியாதைக்கு உரிய உடல் மொழி என்ன இருக்கோ அது செய்யணும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மனதார மரியாதை செலுத்தணும். அப்படி மனதார மரியாதை செலுத்தணும் அப்படின்னா அந்தந்த கலாச்சார சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மரியாதையை பேச்சிலேயோ அல்லது உடல்லையோ காமிக்க போகிறோம். அப்புறம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்து கொடுக்க ஆர்வம் காட்டணும். அதே மாதிரி நம்ம பாடத்தை கற்றுக்கிறதுலையும் ஆர்வம் காட்டணும். தனிப்பட்ட தொண்டு செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இங்கே வருது. இப்போ இந்த தனிப்பட்ட தொண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் குருகுலங்களில் அந்த குருவோட எல்லா பர்சனல் ஒர்க்கும் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த தனிப்பட்ட தொண்டுங்கிறது அந்த ஆசிரியர் மாணவருக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த கற்றுக் கொடுக்கறது கரெக்டாக இவர் ஆர்வத்துடன் கற்றுக்கிட்டாலே அது வந்து ஒரு தொண்டு தான். அதே மாதிரி ஆசிரியர் என்ன செய்யணும்? மாணவர் மீது அன்பு செலுத்தணும், அவர்களுக்கு தேவையான பயிற்சி அளிக்கணும். அதே மாதிரி அவங்க படித்து கொண்டதை அவங்க தக்க வைத்துக்கொள்ள உதவணும். அதாவது அந்த நிற்க அதற்கு தகன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஸ்டூடெண்ட் நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள அது உதவுற மாதிரியான ஒரு பயிற்சியை கொடுக்கணும். அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுக்கணும். எதையுமே ஆசிரியர் தனக்குன்னு மறைச்சி வச்சுக்க கூடாது. அவர்கிட்ட இருக்கிற அனைத்து கலைகளையும் கொடுத்தணும். புத்தர் அப்படிதான் சொல்லுவார், நான் எதையுமே மறைச்சி வைக்கல அப்படின்னு. அவருடைய பரிநிப்பான இறக்கும் தருவாயில அவர்கிட்ட போய் கேட்கும்போது அனந்தர், அப்போ அவர் புத்தர் வந்து சொல்றது, நான் எதையுமே மறைச்சு வைக்கல, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன், ஏதாவது சந்தேகம்னா இப்போ கேட்டுக்கோங்க அப்படின்னு அவர் இறக்கும் தருவாயில கேட்பார். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஆசிரியர் இருக்கணும். அனைத்தையும் மாணவன் இவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டா நம்மளை விட மிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்காம விட்டுறக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுவோம், தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய சுற்று வட்டாரத்தில் இந்த மாணவனை பற்றி நல்லதாக எடுத்து கூறி நல்ல கனெக்ஷன்ஸ், அவனுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில் அவன் முன்னேறதுக்கான அனைத்து வழிகளையும் செய்யணும். அப்படி இருந்தால் தான் அவர் ஒரு சிறந்த ஆசிரியர். அப்புறம் அனைத்து வகையிலையும் அந்த மாணவர்களுக்குரிய பாதுகாப்பை கொடுக்கணும். மாணவர்களை வந்து இல்ட்ரீட் பண்ணக்கூடாது, மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது. ஆசிரியர்கள் அவங்க கிட்ட பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெற்றோர்கள் கிட்ட இருக்கிற அளவுக்கு ஈக்குவலாக பாதுகாப்பாக உணரும். அந்த வகையில் ஆசிரியர்கள் மாணவர்கள் கிட்ட நடந்துக்கணும். அப்புறம் கணவன் மனைவிக்கு உரிய வினை. கணவன் என்ன பண்ணும்? மனைவிக்கு மரியாதை அளிக்கணும், கனிவுடன் இருக்கணும், நம்பிக்கைக்குரியவனா இருக்கணும், அது ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும், முழு அதிகாரம் கொடுக்கணும். அதாவது அந்த குடும்ப நிர்வாகத்துல கணவன் மனைவிக்கு அதிகாரம் கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கணும், அலங்கரிக்க வேண்டும். அலங்கரிக்க வேண்டும்னா அடானிங் வந்து ஒரு நல்ல உயர்ந்த விஷயங்களை அவங்க கிட்ட கொடுக்கறது. அது வந்து நம்ம அணிகலன்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதாவது ஆடை ஆபரணங்கள், அதை தாண்டி அலங்கரிப்பது வந்து வார்த்தைகளால் நல்ல விஷயங்களை அவங்க கிட்ட பேச, அவங்களை அப்ரிஷியேட் பண்றது, பாராட்டுறது, இதெல்லாமே அலங்கரிக்கிறது தான். அடுத்தது மனைவி என்ன செய்யணும்? கணவனிடம் அன்பு செலுத்தணும், தன்னுடைய கடமைகளை செய்யணும், ஒரு குடும்ப தலைவிங்கிற முறையில் அவங்க கடமைகளை செய்யணும், இரு வீட்டாரையும் மதித்து வரவேற்கணும். தன்னுடைய கணவன் வீட்டு உறவினர்களையும் தன்னுடைய உறவினர்களையும் இரு வீட்டாரையும் மதித்து வரவேற்கணும், நம்பிக்கைக்குரியவராக ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், கணவன் ஈட்டி வரும் சொத்துக்களை எல்லாமே பாதுகாக்கணும், தன்னுடைய எல்லா பணிகளையும் திறமையுடன் கவனத்துடன் செய்யணும் அப்படின்னு கணவனுக்கும் மனைவிக்கும் உரிய வினைகளை சொல்றாங்க. அடுத்தது நண்பர்கள் சுற்றத்தாருக்குரிய வினை. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்? ஒரு குலத்தலைவன், கிளான்ஸ்மேன், அதாவது ஒரு குடும்ப தலைவன் கூட வச்சுக்கலாம். அந்த ஒரு குலம், அந்த குலத்தோடைய தலைவன் தன்னுடைய நண்பர்களிடத்தும் சுற்றத்தாரிடமும் தாராள குணம் கொண்டவனாக இருக்கணும், கனிவுடையவனாக இருக்கணும், உதவி செய்பவனாக இருக்கணும், தன்னை போல் பிறரும் நடத்துவனாக இருக்கணும், சொல்வதை மாதிரி செய்யணும், சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. அப்போ அப்படி இருந்தான்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவனுடைய நண்பர்களும் உறவினர்களும் அதை சுற்றியுள்ளவர்களும் அவன் மீது அன்பு செலுத்துவாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவன் மீது அன்பு செலுத்துவாங்க. அவன் ஏதாவது ஒரு பாதுகாப்பாற்ற நிலையில் இருக்கும்போது அவனை காப்பாற்றுவாங்க.
அந்த சமயங்கள்ல அவனுடைய உடைமைகளையும் காப்பாற்றுவாங்க. ஆபத்து காலங்கள்ல அவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. கஷ்ட காலத்துல கைவிட்டுற மாட்டாங்க. அதே மாதிரி அவனுடைய குடும்பத்தின் மீதும் இந்த சுற்றத்தார் அக்கறை காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்ததுன்னா இந்த இரு தரப்பினரும் ஒருவரைக்கொருவர் வணங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். வெறுமனே கை கூப்பிட்டு அப்புறம் நம்ம இதுல எதையுமே செய்யல அப்படின்னா நம்ம முறையான வணக்கம் செலுத்தல. ஸ்ரீகாலா கிட்ட புத்தர் சொல்றதுன்னா, நீ வணக்கம் அப்படின்னு சொல்றது வெறுமனே கை கூப்புறதோ இல்ல காலில் விழுந்தோ வணங்குறது கிடையாது. உண்மையிலே இவங்களை நோக்கி நீ இதெல்லாம் நல்லது செஞ்சினா நீ அவங்கள வணங்கிட்டு இருக்கேன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது எஜமானருக்கும் பணியாளருக்கும் உரிய வினைய. எஜமானர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கவுங்க சக்திக்கேற்ப பணி வழங்கணும். ஸோ இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விட அப்படின்னு திருக்குறள்ல சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டிக்கும் டேலண்ட்டுக்கும் அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வேலையை கொடுக்கணும். ஒருத்தர் மேலேயே எல்லாத்தையும் லோடு பண்ணிடக்கூடாது. அப்போ அவங்க இதை இவங்க செய்வாங்க. ஸோ இவங்களால இவ்வளோதான் முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க்கை பிரித்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் உணவும் சம்பளமும் தரணும். அது அவங்களுடைய வேஜஸ். அது உணவாக இருந்தாலும் சம்பளமாக இருந்தாலும் அது கொடுக்கணும். அப்புறம் நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்க நோய்வாய்ப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி அளிக்கிற பொறுப்பு எஜமானருக்கு தான். நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்க. அப்புறம் நமக்கு கிடைத்த அரிதான பொருட்கள், ஏதாவது ரேராக நமக்கு கிட்ட கிடைக்கிற விஷயங்கள் அல்லது நம்மளுடைய லாபத்தினால் நிறைய வந்துச்சுன்னா அதை அப்பப்போ அவங்கவுங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும். அப்புறம் அவங்களுக்கு விடுமுறை, போதுமான அளவுக்கு ஓய்வும் விடுமுறையும் அளிக்கணும். விடாம அடிமைத்தனமாக வேலை வாங்கக்கூடாது. இதெல்லாம் அந்த காலத்துக்கும் பொருந்தும், இந்த காலத்துக்கும் பொருந்தும். யார் ஒருத்தர் ஒரு சுயதொழில் செய்யறதுனாலும் சரி, அல்லது ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சாலும் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி மேலதிகாரிகள் நடந்துக்கணுங்கிறது இதுதான். அவங்கவுங்க பணி, அவங்களுடைய சக்தி, அதை பார்த்து அவங்களுடைய பணியை கொடுக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு வர வேண்டிய சம்பளம், அவங்க சரியான சமயத்துக்கு சாப்பிட்றாங்களா, அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவங்களுக்கு மருத்துவம் சிகிச்சை கரெக்டாக கிடைக்குதா, அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறது அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஓய்வும் விடுமுறையும் அளிக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர் நல்ல ஒரு மேலதிகாரி. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பணியாளர் எஜமானர்கிட்ட நல்லபடியாக நடந்துக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க, பணியாளர்கள் எஜமானரை நேசிப்பாங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி இவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அவர் ஆஃபீஸ்லேருந்து வெளியே போன பிறகுதான் இவங்களே போவாங்க. அதே மாதிரி தனக்கு எது கொடுத்துருக்கோ அதை மட்டும் வச்சு திருப்தி அடைஞ்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு எஜமானர் நடந்துட்டாங்கன்னா அவர்கிட்ட இவங்க யாரும் திருட மாட்டாங்க, ஊழல் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி அவங்கள பத்தி நல்லபடியா 4 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க. யாரும் சலிச்சுக்கிட்டு வேலை செய்ய மாட்டாங்க. இத்தகைய ஒரு உறவு முறை எஜமானருக்கும் பணியாளருக்கும் இருக்கணும். அப்படி இருந்தா இவங்க ஒருத்தர் வணங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா காலையில உள்ள வந்த உடனே குட் மார்னிங் மட்டும் சொல்லிட்டு நல்லா அதுக்கப்புறம் இதுல எதையுமே ஒரு மேலதிகாரி பணியாளர்கிட்டயோ அல்லது பணியாளர் மேலதிகாரிகிட்டயோ செய்யல அப்படின்னா அவங்க அந்த குட் மார்னிங் சொல்றது வணக்கம் சொல்றதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. அது உண்மையான வணக்கமே கிடையாது. அதே மாதிரி சமய போதகர்கள், ஒரு குடும்ப தலைவன் அவருடைய சமய போதகர்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், எண்ணத்தாலும் பேச்சினாலும் செயலினாலும் அன்பு செலுத்தும். அவர்களை எப்பயுமே வீட்டுக்குள்ள வரவேற்கும். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன தேவை இருந்த போது அவங்களுக்கு உணவு, உடை, மருந்துகள், தண்ணீர், இவ்வளவுதான். அவங்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம பூர்த்தி செய்யணும். அப்படி இருந்தா சமய தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க இல்லறத்தாரை தீய செயல்கள் புரிவதிலிருந்து அவங்க தடுப்பாங்க. நல்ல செயல்களை செய்ய ஊக்குவிப்பாங்க. நல்ல எண்ணத்துடன் நேசிப்பாங்க. அவனுக்கு தெரியாததை சொல்லிக் கொடுப்பாங்க. தெரிஞ்ச விஷயங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை தீர்த்து வைப்பாங்க. இதுதான் ஒரு சமய போதகரோட வேலை. நம்ம மத குருமார்கள் அப்படிலாம் அவங்களாம் இதுதான் செய்யணும். அவங்க என்ன பண்ணணும், நம்மள கெட்ட விஷயங்கள் போறதுலேருந்து தடுத்து நிற்கணும். நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு ஊக்குவிக்கணும். நல்ல எண்ணத்தோடு நம்மக்கிட்ட பழக்கணும். அவங்க நமக்கு தெரியாததை சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல ஏதாவது சந்தேகத்தை அவங்க கிளாரிஃபை பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க ஒரு குருமார்னு அர்த்தம். வெறுமனே தலையில ஒரு கும்பத்தை வச்சு ஆசீர்வாதம் பண்றதோ இல்லை நம்ம தலை மேல வச்சு ஆசீர்வாதம் பண்றதோ இதெல்லாம் உண்மையான ஆசீர்வாதம் கிடையாது. அது உண்மையான வணக்கமும் கிடையாது. இந்த ஒரு சமய தலைவர்னா இப்படி இருக்கும். உண்மையிலே நமக்கு பயன் அளிக்குதா, அவங்க நம்மளுடைய நல்லதுக்கு நடந்துக்கிறாங்களா, நமக்கு 4 விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்களா, நம்மளை வழி நடத்துறாங்களா அப்படின்னு பார்த்து தான் அவங்கள நம்ம சமய போதகர்களாகவும் ஏற்றுக்கணும். அப்படி இருந்தால் தான் அது உண்மையான வணக்கம். ஸோ இந்த மாதிரி
இது சிகாலா சுட்டால புத்தர் சிகாலாவிடம் சொல்வது நமக்கு இன்னைக்குமே நம்மளுடைய எல்லாருக்கும் அன்றாட வாழ்க்கையில பொருந்தும். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த 6 வகையான உறவு முறைகளோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த 6 உறவு முறைகளோட நம்ம ஒரு இணக்கமான உறவை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமா வாழ்ந்து போயிடலாம். நம்மளால அடுத்தவங்களும் சந்தோஷமா இருந்துருவாங்க. ஸோ இதை கேட்ட உடனே சிகாலா ரொம்ப சந்தோஷமாக அருமையாக சொன்னீங்க. ஒரு கவிழ்ந்து கிடந்த பொருளை மறுபடியும் தூக்கி நிமிர்த்தி வச்சது மாதிரி, மறைஞ்சிருந்த ஒரு பொருளை வெளியே கொண்டாந்து எல்லாருக்கும் காமிக்கிற மாதிரி, வழி தெரியாம தொலைஞ்சு போன ஒருத்தனுக்கு சரியான வழியை காட்டுற மாதிரி, ஒரு இருட்டு அறைக்குள்ள ஒரு விளக்கை கொண்டு வந்து அங்க இருக்கிற பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நீங்க கண்ணால எல்லாமே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டை கொண்டாந்து அந்த ரூம்குள்ள வச்ச மாதிரி தம்மத்தை பல வழிகளில் எடுத்து சொல்லிட்டீங்க. அத்தனை ஓமை சொல்றாரு. இவ்வளவு தெளிவாக தம்மம்னா என்ன, ஒரு வணங்குறதுல இவ்வளவு விஷயம் இருக்குதா, வணங்குறதுனா என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க. உங்களோட நான் சரணடைஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சிகாலா புத்தருடைய போதனைகளை ஏற்றுக்கிட்டு அவருடைய வாழ்நாள் முழுவதும் இந்த தம்மத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு இல்லறத்தாரா இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த சுட்டா சொல்லுது. இதுல இருந்து நம்மளும் இதெல்லாம் பின்பற்ற முயற்சி செஞ்சோம் அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. நம்மளுடைய பெற்றோர்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் ட்ரை பண்ணணும், நம்ம ஆசிரியர்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சோம்னா அவங்க நமக்கு இதில் கொடுத்துருக்கிற மாதிரி திருப்பி செய்வாங்க. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்படி ஒரு சமூகம் அமைஞ்சதுன்னா அது ஒரு சந்தோஷமாகவும் சமத்துவம் வாய்ந்த ஒரு சமூகமாகவும் இருக்க முடியும். அதுதான் பௌத்தத்தோட வேலை. இப்ப அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்க போறது மகளிருக்கான வினய அப்படின்னு. இது எதுல வருது அப்படின்னா, ஒரு முறை புத்தர் பத்தியா அப்படிங்கிற இடத்துல ஒரு ஜாத்திய வனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார். அப்போது மெண்டகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அந்த ஊர்ல. அவருடைய பேரன் உக்கஹ. இந்த உக்கஹ புத்தரை சந்திக்க வந்திருக்கிறார். புத்தரை வணங்கி உட்கார்ந்ததும் புத்தரை 4வது நபராக அவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு வருமாறு அழைக்கிறார் அப்படின்னு வருது. இப்போ இந்த 4வது நபராக வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 அர்த்தம் இருக்கு ப்ராபப்ளி. ஒன்று, அவரோட சேர்ந்து 3 பிக்குகளையும் அவர் இன்வைட் பண்ணியிருக்கலாம். அந்த சமயத்தில் நீங்களும் 4வது நபரை 3 பிக்குகளை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது அவர் வீட்டில் 3 பேர் இருப்பாங்க, அதோட சேர்ந்து 4வது நபரா புத்தரை வர வைக்கலாம். இது 2 மாதிரியும் சுட்டாக்கள்ல இன்டர்பிரேட் பண்றாங்க. இது உக்கஹ சுட்டான்னு பேர். இந்த உக்கஹ சுட்டா அங்குத்தர நிக்கையா 5.33 இருக்கு. புத்தர் இந்த மாதிரி உக்கஹ அவரை அழைச்ச உடனே அந்த அழைப்பை ஏற்றுக்கிறாரு. மறுநாள் காலை சீவர ஆடை உடைத்து தான பாத்திரத்தையும் மேலாடையும் எடுத்துக்கிட்டு உக்கஹரோடைய வீட்டுக்கு போறாரு. உக்கஹர் அங்க தன்னுடைய கையால புத்தருக்கு நிறைய உணவு கொடுத்து திருப்தியோட செய்யறாரு. புத்தர் சாப்பிட்டு முடிச்ச உடனே அவர் பக்கத்துல உட்கார்றாரு உக்கஹர். உக்கர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் புத்தர்கிட்ட. ஐயா, என்னுடைய மகள்கள் இன்னும் சில நாட்கள்ல திருமணமாகி கணவர் குடும்பங்களுக்கு போக இருக்கிறாங்க. அவங்க நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழ அவங்களுக்கு உங்களுடைய போதனைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ இந்த திருமணமாகி கணவன் வீட்டுக்கு செல்ல வேண்டிய பெண்கள் கிட்ட இந்த போதனை, அதுதான் உக்கஹரின் போதனை. இது மகளிருக்கான வினய பெண்கள். அப்போ அவர் சொல்றாரு, ஓ அப்படியா, நீங்க கணவன் வீட்டுக்கு போக போறீங்களா? ஆகவே பெண்களே, நீங்க நான் சொல்ற மாதிரி பயிற்சி எடுத்துக்கோங்க. அப்போ நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய நல்வாழ்வுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் நம்ம மேல இருக்கிற அந்த கருணை அக்கறையினாலதான் நம்ம பெற்றோர்கள் நமக்கு திருமணம் செஞ்சு. ஸோ அந்த பெற்றோர்கள் யாரை நமக்கு மனம் முடித்து வைக்கிறார்களோ அவங்க மேல நம்மளும் கருணை வைத்து நம்ம அந்த திருமணத்தை நம்ம ஏற்றுக்கணும். அப்புறம் நம்ம காலையில சீக்கிரம் எழுந்து இரவில் கடைசி ஆளாக உறங்க சென்று மனமுவந்து உழைத்து வேண்டியதை இனிமையாக கேட்டு பெறுவதற்கு பயிற்சி எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு குடும்ப பெண்கள் அவங்க வீட்டுக்கு திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போறது அப்படி சொல்லுவாங்க. இப்போ எந்த வீட்டுக்கு அவங்க போனாலும், ஒரு தனி குடித்தனமா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ கணவனுடைய வீட்டுக்கு போறதா இருந்தாலும் அவங்க போகும்போது இந்த பயிற்சிகளை எடுத்துக்கணும். என்னன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் பெற்றோர்கள் நமக்கு பார்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த நபரை நம்ம மனதார ஏற்றுக்கணும். ஏன்னா நம்மளுடைய நல்லதுக்கு தான் பெற்றோர்கள் செய்வாங்க அப்படின்னு அது நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் அந்த திருமணத்துல ஈடுபாடே வரும். அந்த ஈடுபாடு இருந்தாதான் அவங்க மனமும் அங்க போய் வாழவும் முடியும். ஸோ இது முதல் பாயிண்ட். அடுத்தது,
அங்க போற இடத்துல நம்ம காலையில சீக்கிரம் எந்திரிச்சு இரவில் கடைசி ஆளாக உறங்க சென்று மனமும் வந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதை வந்து ஒரு சிலர் தவறா புரிஞ்சுக்கிட்டு அப்ப இது வந்து ஒரு பெண்ணடிமைத்தனத்தை வந்து பௌத்தத்துல சொல்ற மாதிரி இருக்கு. அது என்ன, பெண் போய் அந்த பெண் தூங்கி முன்னெழுவாள் பத்தினி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண் அடிமைத்தனத்துக்கு இது உதவுற மாதிரி இந்த வரிகள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு சிலர் இதை வந்து குற்றச்சாட்டா வைப்பாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த பெண் நம்ம ஏற்கனவே ஒரு ஆண் கணவன் மனைவி மேல என்ன மாதிரியான கடமைகளை செய்யணும் அப்படிங்கிற இடத்துல முழு அதிகாரமும் கொடுக்கணும். அந்த வீட்டின் நிர்வகிக்கக்கூடிய முழு அதிகாரமும் அந்த பெண் கையில கொடுக்கணும் கணவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண் தான் அந்த குடும்பத்தினோட முழு அதிகாரத்தை பெற்றுக்கிறாங்க. அப்ப முழு அதிகாரம் இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக அந்த குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கணும்னு அவங்க தான் அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு கடைசியில எல்லாரும் பாதுகாப்பா இருக்காங்களான்னு பார்த்த பிறகு உறங்க செல்வாங்க இல்லையா, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு. இப்ப இதை எப்படி சொல்றது அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு கடைக்காரர்கிட்ட, ஒரு என் கடையில வேலை செய்யறவங்க கிட்ட நான் வந்து, நான் வர்றதுக்கு முன்னாடியே நீ வந்துடணும், நான் போன பிறகுதான் நீ போகணும், காலையில சீக்கிரம் வந்து நீ தான் முத ஆளா கடையை திறக்கணும், அதே மாதிரி நான் என்ன டைம் போறேனோ அதன் பிறகுதான் நீ போகணும் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கொஞ்சம் கூட வேலையை இது ஓய்வே கொடுக்காம நான் வந்து அவனை கொடுமைப்படுத்துறேன், அடிமைப்படுத்துறேன் அப்படின்னு சாதாரணமாக பார்க்குறவங்க நினைக்கலாம். ஆனா நான் வந்து கடையை அவன் பேர்ல எழுதி வச்சுட்டு அவனை அந்த கடைக்கு ஓனரை ஆக்கிட்டு இப்போ நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, பா நீ காலையில சீக்கிரம் வந்துடணும், ஊர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நீ வந்து கடையை திறந்துக்கணும், அதே மாதிரி நீ ஃபுல்லா எல்லாரும் தூங்கின பிறகுதான் நீ கடையை மூடிட்டு வீட்டுக்கு போகணும், அப்பதான் நீ இந்த கடையை நல்லா பார்த்துக்க முடியும், நீ உயர்ந்து வர முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அப்ப வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரிதான் இந்த பெண்ணை வந்து முழு அதிகாரம் கொடுத்து அந்த வீட்டின் ஒரு குடும்ப தலைவியாக மாற்றின பிறகு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கடமை இருக்கு அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கும் பொழுது இது ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அப்ப அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த வீட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய பொறுப்பு உணர்வை இந்த மாதிரி எடுத்துட்டு அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வர விஷயம். அப்ப அதே மாதிரி தனக்கு வேண்டியதை இனிமையாக கேட்டு பெறுவதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். அங்க சண்டை போடாம இருந்தா அப்படின்னா இனிமையாக கேட்டோம் அப்படின்னா அது கிடைக்கும், அது எல்லாருக்குமே பொருந்தும். அதே போல் பெண்களே, நாம் நம்ம கணவருடைய உறவினர்கள், பெற்றோர், அப்புறம் துறவிகள், இந்த மாதிரி யார் வந்தாலும் அவங்கள மதித்து போற்றி அவங்கள வரவேற்று அவங்கள உட்கார வச்சு தண்ணி கொடுத்து உபசரிக்கணும். இந்த மாதிரி நீங்க பயிற்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதை நம்ம எல்லாருமே சொல்லி கொடுத்து அனுப்புவோம் இல்லையா. வீட்டுக்கு பெரியவங்க யாருன்னா வந்தா, கணவனுடைய வீட்டை சார்ந்தவர்கள் யாராவது வந்தா அவங்கள நல்ல மரியாதை கொடுத்து நம்ம வீட்டில் வரவேற்று அவங்களுக்கு தேவையானதை உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா அப்போ இது அந்த இடத்துல அன்பு வளரும். ஏன்னா அன்பு வந்து இந்த மாதிரி பரிமாற பரிமாற அதிகமாக வளரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பெண்களே, நான் நம்மளுடைய கணவருடைய தொழிலை, அது என்னவாக இருந்தாலும், என்ன மாதிரியான தொழிலாக இருந்தாலும், அங்கே அந்த காலத்தில் அவங்க சொல்றது அது பருத்தியாக இருந்தாலும் அல்லது கம்பளியாக இருந்தாலும் அதனை நன்கு கற்றுக்கொண்டு அதனை நம் தொழிலாக ஏற்று நீங்களும் அதை செய்யறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி செய்ய வைக்கணும். அதாவது வேலைக்காரர்களிடம் வேலை வாங்குறதுக்கும் நீங்க கத்துக்கணும், அதுக்கும் பயிற்சி எடுத்துக்கணும். அப்படின்னா அப்ப முழு அதிகாரம் அங்க கிடைக்குது பாருங்க. ஸோ கணவனுடைய தொழில் எதுவா இருந்தாலும் மனைவி அதை ஈக்குவலா கத்துக்கணும். அப்பதான் அங்க தோளோடு தோள் நின்று சரிசமமாக, அதனாலதான் இணையர்னு அங்க இருந்து அவங்களுக்கு வேலை செய்யணும். அப்ப இது பௌத்தம்ன்றது இங்க அடிமைத்தனத்தை சொல்லல, பெண்களை ஆண்களுக்கு சமமாக அவங்களுடைய தொழிலையும் கத்துக்கணும்னு சொல்லுது. மேலும் அதே மாதிரி பெண்களே, பணியாளர்கள் ஒவ்வொருவருடைய வேலை பற்றியும், ஸோ நமக்கு கீழே வேலை செய்யறோம், கணவனுடைய அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி வேலை செய்கிறாங்க, அவங்க என்னென்ன அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, எதெல்லாம் அவங்களால செய்ய முடியும், எதெல்லாம் அவங்க செய்யாமல் மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக போய் கண்காணித்து வைக்கணும். சரியாக வேலை செய்யாதவர்களுடைய நிறை குறைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கவுங்க பங்களிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஊதியத்தை எடுத்து பிரித்து கொடுக்கறதுக்கு பயிற்சி எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த தொழிலை சார்ந்தும் இவங்க வந்து முழு ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் காட்டி முழு திறமையும் வளர்த்துக்கணும். அதே மாதிரி பணம், தானியம், வெள்ளி, தங்கம் அந்த மாதிரி உங்கள் கணவர் கொண்டு வந்தார்னா, லாபமாக கொண்டு வந்தார்னா அது பத்திரமா பாதுகாத்து அதன் மீது கவனம் செலுத்தணும். அப்ப இது அனைத்தையோடைய பாதுகாப்பையும் யார் கையில, அந்த சாவியே வந்து மனைவி கையில தான் கொடுக்குறாங்க.
அப்ப இந்த மாதிரி ஒரு இல்லறத்துக்கு உரிய முழு அதிகாரத்தையும் மனைவி கிட்ட கொடுக்குற மாதிரி தான் புத்தர் அந்த காலத்துல இந்த மகளிருக்கான வினைகளை சொல்லியிருக்கிறார். திருடர்களோ, கொள்ளைக்காரர்களோ, அல்லது குடிகாரர்களோ, ஊதாரிகளோ, யாராவது தன்னுடைய கணவர் மனதை கலைத்து அவரை குடிகாரராகவோ அல்லது ஊதாரியாகவோ மாற்றி அதை வீணடித்து விடாமலும் பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த போதனைகள் கேட்டதும் உககருடைய பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு நன்றி சொல்றாங்க. இதுதான் உகக சுட்டா. ஸோ இதோட இந்த பகுதிக்கு நம்மளும் நிறைவடைகிறோம். இதை பகுதி 5 இல்லறத்தாருக்குரிய வினைய முழுவதுமாக முடிஞ்ச உடனே நூல் 5 சங்கம் முழுவதுமாக முடிஞ்சிருக்கு. இந்த 5வது பகுதி கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த வாரத்துல இருந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த 8 நூல்ல அடுத்த நூல் புதுதாக ஒன்று நம்ம ஆரம்பிக்கணும். எந்த பகுதியை ஆரம்பிக்கலாங்கிறத நான் சொல்றேன். நம்ம முதல்ல ஆரம்பிச்சது இந்த நூல்ல எப்பயும் நூல் 1ல இருந்து நம்ம போகல, அது உங்களுக்கு தெரியும். எடுத்த உடனே நூல் 4 மதமும் தம்மமும் தான் போகணும். ஏன் அப்படின்னா, பௌத்தம் குறித்து இப்பதான் புரிதல் ஏற்பட்டு இருக்கு. நிறைய பேர் பௌத்தம் நோக்கி வராங்க, பௌத்தத்துல ஆர்வம் காட்டிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மதத்துக்கும் இந்த பௌத்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? இங்க தம்மம்னு சொல்றாங்க. அப்ப இந்த தம்மமும் நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய பிற மதங்களும் ஒன்றுதானா, இல்ல அதுல இருந்து வித்தியாசப்படுதா? ஏன் நம்ம இதை செலக்ட் பண்ணணும்? எத்தனையோ மதங்கள் இருக்கும் பொழுது ஏன் பௌத்தத்தை நோக்கி வரணும்? அப்போ மற்ற மதங்களுக்கும் இந்த பௌத்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் முதல்ல மதமும் தம்மமும் போனோம். அதே மாதிரி புதிதாக பௌத்தம் ஏற்றவர்கள் கிட்ட கூட அவங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள்லாம் வரும்போது கேட்பாங்க, என்ன ஏதோ பௌத்தம் ஏற்றுட்டியாமே, ஏன் அப்படின்னு. அப்ப நம்ம அவங்களுக்கு சொல்றதுக்கு நமக்கு விஷயம் இருந்திருக்கும். என்ன, நான் ஏன் பௌத்தம் ஏற்றேன், நான் ஏற்கனவே இருந்த மதத்துக்கும் பௌத்தத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, எதனால நான் பௌத்தத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்ப அதனால நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய மதங்களுக்கும் தம்மத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நூல் 4 மதமும் தம்மமும் தான் முதல்ல ஆரம்பிச்சோம். அப்ப அதன் பிறகு அதுல அவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அப்ப நம்ம இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே, இப்போ எவ்வளவு மிகச்சிறந்த ஒரு பாதையை நோக்கி தான் நம்ம வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்மளை நோக்கி கேட்குறாங்களே, அவங்க கிட்ட எப்படி நம்ம சொல்றது? அப்ப நம்ம அவங்களுக்கும் சொல்லி இந்த நல்ல விஷயத்த சொல்லி நம்மள மாதிரி அவங்களையும் நல்ல ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி தோணும் போது அப்ப நம்ம போய் சொன்னா கேட்பாங்களா, இல்லை அப்படி சொல்றதை எடுத்துக்க மாட்டாங்களா, இல்லை எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும் அப்படின்லாம் ஒரு சந்தேகம் வந்தது இல்லையா? அப்ப நேரடியாக புத்தர்கிட்டயே கேட்டுடலாமே இந்த கேள்வியை. ஏன்னா புத்தர் அவருடைய தம்மத்தை போய் மக்கள் கிட்ட சொல்லும் பொழுது மக்கள் அதை எப்படி எதிர்கொண்டாங்க, எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, என்ன மாதிரி ஒரு சொன்னதுனால அவங்களுக்கு புரிஞ்சுது, இதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நூல் 2க்கு போய் சமய மாற்று செயற்பாடுகள். ஒவ்வொரு இடத்துலையும் புத்தர் போய் தன்னுடைய போதனைகளை சொல்லும்போது அந்த வெவ்வேறு தரப்பு மக்கள், அதுல பணக்காரர்கள் இருந்தாங்க, ஏழைகள் இருந்தாங்க, கொடூரமான திருடர்கள் இருந்தாங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அதை மன்னர்கள் இருந்தாங்க, இவங்கெல்லாம் எப்படி இந்த சமய மாற்றத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப தெரிஞ்ச உடனே அப்போ இந்த மாதிரியான செயற்பாடுகள், சமய மாற்று செயற்பாடுகள், அப்போ நம்ம தம்மத்தை எப்படி மற்றவங்க கிட்ட எடுத்து சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதே காலகட்டத்தில் தம்மத்தை எடுத்து சொல்றதுக்குன்னே புத்தர் சங்கத்தை உருவாக்கி இருந்தார். ஏன்னா அவங்களோட வேலையே என்ன அப்படின்னா, பிக்குகளை உருவாக்கி அவங்க போய் மக்களை சந்தித்து இந்த தம்மத்தை எடுத்து சொல்லணும். அப்போ அந்த சங்கத்தை எப்படி கட்டமைச்சா, அது தெரிஞ்சாதானே நம்மளும் அதே மாதிரி ஒரு சங்க கட்டமைப்புக்குள்ள இயங்கணும் அப்படின்னா நம்ம தம்மத்தை பரப்ப செய்ய முடியும். தம்மத்தை பரப்பணும் அப்படின்னா அது எல்லாருக்கும் நல்லது கொடுக்கும். இந்த உலகம் முழுவதும் தேவையான ஒரு விஷயம்தான் தம்மம். அப்ப அந்த தம்மத்தை போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னா சங்கத்துக்குரிய கட்டுப்பாடோட நம்ம செயல்படணும். அப்ப அப்படின்னு சங்கம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த பகுதிக்கு வந்தோம். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய பிக்குகள் எதை போய் போதித்தார்கள், அவங்க போய் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு புத்தர் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருப்பார் இல்லையா? அது என்ன சொல்லி கொடுத்தார்? அதுதான் நூல் 3 புத்தர் எவற்றை போதித்தார். இந்த தலைப்பை தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். என்னதான் சொல்லியிருப்பார் புத்தர், அதை இவங்க எல்லாமே வாங்கிட்டு போய் மக்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்ப அதுதான் நம்மளும் இப்போ கேட்டுக்க போறோம். புத்தர் நேரடியாக சொன்னதை நம்ம கேட்க போறோம். அப்படி கேட்டுட்டு நம்மளும் அதை அடுத்தவங்க கிட்ட போய் சொல்ல போறோம், நம்மளும் அதை பின்பற்ற போறோம். அப்ப இந்த நூல் 3 புத்தர் எவற்றை போதித்தார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரத்தில் ஆரம்பிக்கலாம். இத்துடன்
இந்த பகுதி நிறைவடைகிறது. காணொலியில் இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் பீம், நமோ புத்தாய.